லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் என்றும் இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று தினம் சுரேஷ் சலே தாக்கல் செய்திருந்த மனு சம்பந்தமான விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் நேற்றைய தினமும் முழுவதுமாக சுரேஷ் சலேவினுடைய தரப்பு வாதங்கள் தான் முன்வைக்கப்பட்டது. அதாவது சுரேஷ் சலேவினுடைய சட்டத்தரணிகள் முன்வைத்த காரணிகளை தான் எங்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியில் விவரமாக பேசக்கூடியதாக இருக்கும். இன்னும் அரசு தரப்பின் கருத்துக்கள் என்ன, இவர்களுடைய வாதங்களுக்கு அரசு தரப்பின் பிரதிவாதங்கள் என்ன என்பது குறித்து இன்னமும் எங்களுக்கு சொல்ல முடியாது. காரணம், நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட அந்த நேரத்துக்குள் சுரேஷ் சலே தரப்பினர் தான் அவர்களுடைய வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். அது சம்பந்தமாக நாங்கள் இன்று பார்க்கலாம். அதற்கு முன்பதாக நேற்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியிலும் நான் குறிப்பிட்டிருந்தேன், ஒரு 2 தேரர்கள் இந்த வழக்கு விசாரணை முடிந்து வெளியே வந்து அங்கு நின்று கொண்டிருந்த ஊடகவியலாளர்களுக்கு குரல் பதிவு வழங்கிய போது, வாய்ஸ் கட் கொடுத்த பொழுது இப்படித்தான் கூறினார்கள். இப்பொழுது சிஐடி அத்தியட்சகர் பணிப்பாளர் ஷானியா பேசேகர், அதே போல ரவி செனவிராத், சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் சுரேஷ் சலேவுக்கு எதிராக நீதிமன்றத்திலே வாதாடி வருகின்ற திலீப பீரிஸ் அவர்கள், அதே போல கொழும்பு உயர்மறை மாவட்ட பேராயர் அதிவணக்கத்திற்குரிய மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை உட்பட இவர்கள் எல்லோருமே தேச துரோகிகள் என்று இவர்கள் வர்ணிக்கின்றார்கள். இந்த தேரர்கள் இருவர். இதற்கு காரணம், இவர்கள் 4 பேரும் இந்த சுரேஷ் சலேவுக்கு எதிராக விசாரணைகளை நடத்துகின்றார்கள், குற்றச்சாட்டுக்களை சுமத்துகிறார்கள், நீதிமன்றத்திலே வாதாடுகின்றார்கள். இப்படி பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதால் இந்த 4 பேரும் தேச துரோகிகள் என்று இந்த தேரர்கள் இருவரும் ஊடகங்களுக்கு முன்பாக கூறுகிறார்கள். இவர்களுக்கு ஆதரவாக இந்த சோசியல் மீடியாவிலே பலர் இருக்கின்றார்கள் தானே. இந்த தேரர்கள் சுரேஷ் சலே தரப்பினர், உதயகம்மன் பில, விமல் வீரவன்ச, சுகீஸ்வர பண்டார, இப்படி இவர்களுடைய இந்த அணிக்கு சோசியல் மீடியாவிலே கம்பெயின் செய்கின்ற ஒரு குழுவும் இருக்கத்தான் செய்கின்றது, இல்லாமல் இல்லை. அவர்கள் இந்த கருத்தை எடுத்து சிங்கள பௌத்தர்கள் இனியாவது எழுந்திருக்க வேண்டும், சிங்கள பௌத்தர்களே நித்திரை கொள்கின்றீர்களா, எழும்புங்கள், கர்தினால் மெல்கம் ரஞ்சித் இப்படி பௌத்தர்களுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார், என்னவென்று கேளுங்கள், கேள்வி கேளுங்கள், எதிர்ப்பை வெளிக்காட்டுங்கள் என்று நான் என்றும் சொல்வது போல இந்த மதங்களுக்கிடையில் ஒரு முரண்பாட்டை தோற்றுவிக்க என்னென்ன செய்ய முடியுமோ அது அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு பங்கு சாமர சம்பத்துக்கும் உண்டு, அதே போல உதயகம்மன் பிளவுக்கும் உண்டு. இப்படியான பலருக்கும் இந்த கேம், இந்த சூழ்ச்சி, இதற்கு பின்னணியில் இவர்களுடைய அத்தனை வகைப்பாகங்களும் இருக்கின்றது. சாமர சம்பத்தும் அண்மையில் இப்படியான கருத்துக்களைத்தான் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக சொல்லி வருகின்றார். அதாவது இவர்களுக்கு தேவை சுரேஷ் சலே ஒரு பௌத்தர். இப்பொழுது இவர்களுடைய கதை அப்படித்தான் இருக்கின்றது. சிங்கள பௌத்தருக்கு எதிராக கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை உட்பட கத்தோலிக்க திருச்சபை எதிராக செயற்படுகின்றது, இவர்களை அழிக்க நினைக்கின்றது என்று இவர்களாக சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் சுரேஷ் சலே, துவான் சுரேஷ் சலே ஒரு இஸ்லாமியர் என்று நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பேசி வருகின்றோம், எல்லோருமே அப்படித்தான் சொல்கிறார்கள். ஆனால் சுரேஷ் சலேவினுடைய தாயார் ஊடகங்களுக்கு முன்பாக வந்து என்ன சொல்கின்றார், நான் ஒரு கிறிஸ்தவர், என்னுடைய மகன் ஒரு கிறிஸ்தவர் என்று அவர் ஒரு பக்கம் சொல்கின்றார். இப்பொழுது உண்மையாகவே துவான் சுரேஷ் சலே என்ன மதத்தை சார்ந்தவர் என்பதே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. என்ன மதமாக இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை, எல்லோருமே மனிதர்கள் தானே, அதில் எந்த விதமான கருத்து முரண்பாடும் இல்லை யாருக்கும். ஆனால் இவர்கள் போடுகின்ற இந்த சூழ்ச்சி தான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. மதங்களுக்கு இடையிலே தோற்றுவிக்க முயற்சிக்கின்ற இந்த கலவரங்கள், முரண்பாடுகளை தோற்றுவிக்க இவர்கள் செய்கின்ற இந்த முயற்சிகளை தான் நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும். அது என்னுடையதும் உங்களுடையும் யாருடையதும் ஒரு முக்கிய கடமையாக இருக்கின்றது. மீண்டும் இந்த நாட்டிலே ஒரு இன ரீதியான, மத ரீதியான, மொழி ரீதியான பிரச்சனைகளை தோற்றுவிக்க பலரும் பலவிதமான முயற்சிகளை கையில் எடுத்து இன்று செயற்பட்டு கொண்டிருப்பது எங்களுக்கு திட்ட தெளிவாக அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் நிறுத்த வேண்டும். அதற்கு அரசாங்கத்துக்கு ஆதரவானவர்களோ இல்லையோ அதெல்லாம் இல்லை. இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு கலவரம் வெடித்துவிடக்கூடாது என்று அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனால்
ராஜபக்ச தரப்பினருக்கு, ராஜபக்ச ஆதரவாளர்களுக்கு அது கொஞ்சம் கூட இல்லை. ஒரு கலவரம் வெடிக்க வேண்டும், அதனூடாக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், அவர்களுடைய கனவு குமாரன் இளவரசன் நாமல் ராஜபக்சவை அந்த அரியாசனத்திலே அமரச் செய்ய வேண்டும். இவருடைய கனவு இதுதான். அப்படி இருக்கிற நிலையில் நேற்றைய தினம் இந்த தேர்தலுடைய கதையும் அப்படித்தான். இது எல்லாமே இந்த பாதைகள் எல்லாம் வழியை வெட்டி கொண்டிருப்பது 2029 இந்த பௌத்தர்களுடைய உரிமைகள் இங்கு மதிப்பளிக்கப்படவில்லை, பௌத்தர்கள் நிராகரிக்கப்படுகின்றார்கள், பௌத்த அதிகாரிகளுக்கு இங்கு இடமில்லை, பௌத்த தலைவர்களுக்கு இங்கு இடமில்லை என்பதை அடையாளப்படுத்தி இந்த நிலைமையை இன்னும் மோசமாக மாற்றி பெரும் பிரச்சனைகளை தோற்றுவித்து ஆட்சி மாற்றத்தை செய்யத்தான் இவர்களுடைய முழு முயற்சி. அப்படித்தான் இவருடைய கருத்துக்களும் அமைந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் சொல்பவர்கள் சொல்லட்டும், எல்லாம் விசாரணைகள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் என்று. நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே சுரேஷ் சலே தரப்பினர் முன்வைத்த கருத்துக்கள் என்ன, அவர்கள் வெளியிட்ட விவரங்கள் என்ன என்பது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அரசரப்பின் வாதங்களை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதும் எங்களுக்கு அது சம்பந்தமாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றே சுரேஷ் சலே தரப்பு நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் சொன்னபடி எங்களுக்கு 2019 ஜனவரியிலேயே ISIS சிந்தனையுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்பட்ட 129 பேரின் பெயர் பட்டியல் அரச புலனாய்வு சேவையால் CIDக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்பட்டது. இதிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். இப்பொழுது நீண்ட காலமாக சுரேஷ் சலேவாக இருக்கலாம், கோட்டாபய ராஜபக்ஷ அவருடைய மனுவாக இருக்கலாம், இவருடைய மனுவில் எல்லாம் சொல்லப்படுவது என்ன, ஷானி அபேசேகரவும் ரவி செனவிரத்தும் இந்த விசாரணைகளை செய்யவே தகுதியற்றவர்கள். காரணம், அவர்களும் இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று தான் இவருடைய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகின்றது. உதயகமன் பிளவெல்லாம் தொடர்ந்தும் அதைத்தான் சொல்லி வருகின்றார். அப்படி என்றால் 2022 அவர்களுக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கலாம், சிறையில் அடைத்திருக்கலாம், இந்த கேள்விகளை எல்லாம் அன்று கேட்டிருக்கலாம். ஏன் கேட்கவில்லை? அன்று மூடிய பானை போல அமைதியாக இருந்துவிட்டு இன்று கொதிப்பதன் காரணம் என்ன? விசாரணைகள் சரியாக நடக்கின்றது. இதுவரை விசாரணைக்கு அழைக்கப்படாதவர்கள் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகின்றார்கள். புலனாய்வு பிரிவு பிரதானி இன்று தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். இவற்றையெல்லாம் பார்த்து பயத்திலே இந்த விசாரணை அதிகாரிகளுக்கு எதிராக இவர்களுடைய சூழ்ச்சிகளை கட்டவிழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் ஒன்று. ரைட், அடுத்த விடயத்துக்கு வரலாம். அதாவது இப்பொழுது இவர்கள் ஆரம்பிப்பது எப்படி என்றால், 2019 ஜனவரி மாதமே CIDக்கு தெரியுமா, இவர்கள் புலனாய்வு பிரிவினர் அரச புலனாய்வு சேவை சொல்லி இருக்கின்றதாம், இப்படி 129 பேருடைய பெயர் பட்டியல் இருக்கின்றது, இந்த ISIS தொடர்புடன் இவர்கள் தொடர்பட்டிருக்கிறார்கள், அப்படியான சிந்தனையோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவதானியுங்கள் என்று ஒரு கடிதம் CIDக்கு சென்றதாக சுரேஷ் சலே தரப்பில் ஆஜராகி வாதாடி கொண்டு வருகின்ற சட்டத்தரணி சொல்லிய விடயம் தான் அது. இன்னும் பல விடயங்களை சொல்லியிருக்கிற நாங்கள் அதையும் பார்ப்போம். அந்த பட்டியலில் சாரான், அஷீம், ரில்வான் உள்ளிட்ட பின்னர் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பட்டவர்களின் பெயர்களும் இருந்ததாக சொல்லப்பட்டது. நேற்று தினம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த தகவல்கள் கிடைத்திருந்தும் CID மற்றும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே சுரேஷ் சலே தரப்பு சட்டத்தரணிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். 2016 முதல் 2019 வரை அரச புலனாய்வு சேவை பல புலனாய்வு அறிக்கைகளை தொடர்ந்து போலீஸ் மா அதிபருக்கும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் அனுப்பியதாக கூறப்பட்டது. மொத்தம் 108 புலனாய்வு அறிக்கைகள் அதிகாரிகளிடம் சென்றும் அவற்றின் அடிப்படையில் பயனுள்ள நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என சுரேஷ் சலே தரப்பு சட்டத்தரணிகள் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார்கள். இந்தியாவின் 2019 ஏப்ரல் 4 எச்சரிக்கைக்கு முன்பே உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகளிடமிருந்து தீவிரவாதம் தொடர்பான தகவல்கள் கிடைத்திருந்ததாக சுரேஷ் சலே தரப்பு சட்டத்தரணிகள் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். 2018 ஆண்டு பாகிஸ்தான் வழியாகவும் பாதுகாப்பு எச்சரிக்கை இலங்கை அதிகாரிகளுக்கு கிடைத்ததாக நீதிமன்றத்தில் இன்றைய தினம் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2016 ஆண்டு நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு சபை கூட்டத்தில் சுரேஷ் சலே நாட்டில் தீவிரவாத அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதாக எச்சரித்ததாகவும் சொல்லப்பட்டுள்ளது. அந்த எச்சரிக்கையை அப்போதைய இராணுவ தளபதி கிருஷாந்த் டி சில்வாவும் உறுதிப்படுத்தியதாக சுரேஷ் சலேவின் சட்டத்தரணி
கூறியிருக்கின்றார். சுரேஷ் சாலே பல ஆண்டுகளாக தீவிரவாதம் குறித்து எச்சரித்தவாறே இன்று அவரையே சந்தேகத்தின் கீழ் கொண்டு வருவது முரண்பாடான ஒன்று என்று சுரேஷ் சாலே தரப்பு சட்டத்தரணி நீதிமன்றத்திலே கூறியிருக்கின்றார். மாவனெல்லை புத்தர் சிலை சேதப்படுத்தப்பட்ட சம்பவத்தில் 2018 டிசம்பரிலேயே சாரான் தொடர்புடையவர் என்ற தகவல் சிஐடிக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதாவது நேற்றைய தினம் சட்டத்தரணி சொன்ன விடயங்கள் தான் இவை அனைத்தும். சுரேஷ் சாலே தரப்பில் ஆஜராகி முன்னிலையாகி வாதாடி வருகின்ற சட்டத்தரணி சொன்ன விடயங்கள் தான் இவை. அரச புலனாய்வு சேவையின் பணி தகவல்களை வழங்குவது மட்டுமே, கைது செய்வது சிஐடி மற்றும் போலீசாரின் பொறுப்பு என நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது சட்டத்தரணிகளால் சொல்லப்பட்டிருக்கின்றது. சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தால் ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க முடிந்திருக்கலாம் என்ற வாதமும் நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆமி மொஹிதீன் என்ற நபர் முக்கிய சந்தேக நபராக இருந்தும் கைது செய்யப்படாமல் தகவல் வழங்குபவராக பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. அவர் பின்னர் சாரான் குழுவின் முக்கிய உறுப்பினராக அடையாளம் காணப்பட்டதாகவும் இருந்தும் கைது செய்யப்படவில்லை என்றும் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே சுரேஷ் சாலே தரப்பு சட்டத்தரணிகள் கூறியிருக்கின்றார்கள். ஆமி மொஹிதீன் மூலம் சஹரானையும் ரில்வானையும் கைது செய்யும் வாய்ப்பு இருந்தும் அது செயற்படுத்தப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டது. ரவி செனவிரத்ன மற்றும் ஷானி அபேசேகர ஆகியோரின் நடவடிக்கைகள் கடுமையாக நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே விமர்சிக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவில் இருந்து வந்த அவசர எச்சரிக்கை தகவலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் தாமதமாக பரிசீலிக்கப்பட்டதாக நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே சுரேஷ் சாலே தரப்பு சட்டத்தரணிகள் குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கின்றார்கள். தற்போதைய விசாரணையை முன்னெடுக்கும் அதிகாரிகளே கடந்த கால பாதுகாப்பு தவறுகளுக்கு பொறுப்பானவர்கள் என்ற கருத்தும் சுரேஷ் சாலே சட்டத்தரணிகளால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கில் சுரேஷ் சாலே தரப்பின் வாதங்கள் இன்னும் நிறைவடையவில்லை. அடுத்த விசாரணை நாளில் அவை தொடரும் என நீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இப்பொழுது இவர்களுடைய இந்த வாதங்களின் அடிப்படையில் ஷானி அபேசேகரவும் ரவி செனவிரத்தும் இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான முழு விவரங்கள் தெரிந்தும் இவர்கள் சரியான ஆக்ஷன் எடுக்காத காரணத்தினால் இந்த தாக்குதல் இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. ஆகவே இவர்களும் இதற்கு பதில் கூறியாக வேண்டும், இவர்களும் இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். அவர்களும் இதில் ஒரு சந்தேக நபர்கள் தான், அவர்களும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று இன்று, அதாவது நேற்றைய தினம் கொழும்பு நீதிமன்றத்திலே சுரேஷ் சாலே தரப்பு சட்டத்தரணிகள் இந்த விடயங்களை எல்லாம் முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த விடயங்களை எல்லாம் நீதிமன்றத்தில் நேற்று வாதாடியவர் சுரேஷ் சாலே சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன. இவர் தான் இந்த விடயங்களை எல்லாம் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே முன்வைத்திருக்கின்றார். குறித்த ஜனாதிபதி சட்டத்தரணி முன்வைத்த பல விடயங்களில் ஒரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அவர் இப்படி குறிப்பிடுகின்றார். 2019 ஏப்ரல் 4ஆம் தேதி இந்தியாவிலிருந்து கிடைத்த எச்சரிக்கை தகவல் குறித்தும் நேற்றைய தினம் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான முதல் எச்சரிக்கை இந்தியாவிலிருந்தே வந்ததாக பரவலாக கூறப்பட்டாலும் அதற்கு முன்னரே இலங்கை புலனாய்வு அமைப்புகளிடம் தீவிரவாத நடவடிக்கைகள் குறித்த ஏராளமான தகவல்கள் இருந்ததாக குறித்த சட்டத்தரணி நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே வலியுறுத்தி இருக்கின்றார். அவர் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை மேற்கோள் காட்டி 2018 ஆகஸ்ட் மாதத்திலேயே பாகிஸ்தான் புலனாய்வு அமைப்பின் தகவல்கள் பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயம் ஊடாக இலங்கை பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டிருந்தன என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த தகவல்களிலும் ISIS அமைப்பின் கொள்கைகளை பின்பற்றும் சில இலங்கையர்கள் சர்வதேச தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டு செயல்பட முயற்சிப்பதாக எச்சரிக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்தியாவின் எச்சரிக்கை மட்டுமல்லாமல் அதற்கு பல மாதங்களுக்கு முன்னரே பல்வேறு வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தும் அவற்றின் அடிப்படையில் போதுமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கின்றார் குறித்த சட்டத்தரணி. மேலும் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு சபை கூட்டம் குறித்தும் சட்டத்தரணி அவர்கள் நேற்றைய தினம் பல விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த கூட்டத்தில் அப்போதைய அரச புலனாய்வு சேவையின் இயக்குனர் நிலாந்த் ஜெயவர்தன நாட்டின் பாதுகாப்பு நிலைமை சீராக இருப்பதாகவும் குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தல்கள் எதுவும் இல்லை என்றும் விளக்கம் அளித்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் அதன் பின்னர் பேச வாய்ப்பு பெற்ற இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சாலே நாட்டில் தீவிரவாத நடவடிக்கைகள் உருவாகி கொண்டிருப்பதாகவும் சில அமைப்புகள் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் செயல்பட்டு வருவதாகவும் இது எதிர்காலத்தில் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்றும் எச்சரித்ததாக நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே
இந்த விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இந்த விவாதத்தை தொடர வேண்டாம் என கூறியதாகவும், பின்னர் அந்நேரம் இராணுவ தளபதி கிருஷாந்த டி சில்வா சுரேஷ் சாலே முன்வைத்த எச்சரிக்கைகள் உண்மையான புலனாய்வு தகவல்களின் அடிப்படையிலானவையா என்பதை உறுதிப்படுத்தியதாகவும் சட்டத்தரணி நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார். ஆக இந்த விவரங்கள், ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான முழுமையான மற்றும் புலனாய்வு தகவல்கள் எல்லாம் இந்தியா சொல்வதற்கு முன்பே பாகிஸ்தான் சொல்லியிருக்கின்றதா? பாகிஸ்தான் உட்பட பல நாடுகள் தெரிவித்து விட்டார்களாம் இலங்கைக்கு. அப்படி இருந்தும் பாதுகாப்பு சபை கூட்டத்தில் இது சம்பந்தமாக பெரிதாக எதுவும் பேசப்படவில்லையா? அப்போதைய புலனாய்வு பிரிவு அதிகாரி நிலாந்த் ஜெயவர்தன நாட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கு பிறகு சுரேஷ் சாலே இல்லை, அச்சுறுத்தல் இருக்கின்றதாகவும் இப்படி ஒரு த்ரெட்ஸ் இருப்பதாக சொல்லியும் ரணில் விக்ரமசிங்க அப்போதைய பிரதமர் என்ன சொன்னாராம்? இல்லை, இது சம்பந்தமாக பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை, விவாதிக்க தேவையில்லை என்று சொன்னதாக சுரேஷ் சாலே தரப்பின் சட்டத்தரணி நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இதில் எது உண்மை எது பொய் என்பதை நாங்கள் முழுமையான விசாரணைகளின் பின்னர் தான் தெரிந்து கொள்ள முடியும். இருப்பினும் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே சுரேஷ் சாலே தரப்பினர் முன்வைத்த கருத்துக்களை, காரணங்களைத்தான் நாங்கள் பார்த்தோம். இதற்கு பிறகுதான் அந்த தேரர்கள் வெளியே வந்து ஊடகங்களுக்கு வாய்ஸ் கட் கொடுக்கும்போது இவர்களெல்லாம் தேச துரோகிகள், ஷானி அபேசேகர், ரவி செனவிரா, திலீப் பீரிஸ் மற்றும் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆகியோர் தேச துரோகிகள் என்று அறிவிக்கின்றார்கள். இப்பொழுது அவர்களுக்கு அன்னதானம் கிடைப்பது சுரேஷ் சாலே தரப்பில் இருந்து தான் என்பது தெரிகிறது. பன்சலையில் வேறு யாரும் அன்னதானம் வழங்கப்படாத காரணம் இவர்கள் அரசியல் தானே செய்கின்றார்கள், சரியான மத அனுஷ்டானங்களை செய்வதில்லை. ஆக மத அனுஷ்டானங்களை செய்து விகாரை காவி இருந்தால் இவர்களுக்கு தேவையான அன்னதானங்கள் கிடைக்கும். ஆனால் இப்பொழுது அன்னதானம் போட யாரும் இல்லாத காரணத்தினால் சுரேஷ் சாலே குடும்பம் தான் இவர்களுக்கு அன்னதானம் போட்டு கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக அந்த நன்றி காரணமாக, நன்றி மறக்க முடியாத காரணமாக சென்று இவர்களுக்கு ஆதரவாக பேசுவதாக சொல்லி ஏனையவர்களை, முக்கியமானவர்களை, விசாரணைகளை தீர்க்கமாக செய்து கொண்டிருப்பவர்களை தேச துரோகிகளாக இவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மதங்களுக்கிடையே இந்த விவகாரத்தை வைத்து கர்தினால் மெல்கம் உட்பட கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக பௌத்தர்களை ஒன்று திரட்டும் நடவடிக்கையும், ஒரு தீவிரவாத பயங்கரவாத நடவடிக்கையை இவர்கள் மேற்கொண்டு வருவதையும் எங்களுக்கு சோசியல் மீடியாவில் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியான ஒரு கேம்பெயின் சென்று கொண்டு இருக்கின்றது, யாராலும் மறுக்க முடியாது. ஆகவே இது சம்பந்தமாக அரசாங்கம் உடனடியாக அவதானம் செலுத்தி இப்படியான விடயங்களை பேசுபவர்களுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய தலையீடியாக மாறிவிடும். மதங்களுக்கிடையிலே பெரிய கலவரங்கள் வெடிக்க காரணமாக அமைந்துவிடும். நெகத்தோடு அதை இப்படி பிச்சு எறிவது தான் சிறந்தது. பார்த்து செய்து கொள்வது அரசாங்கத்தின் முக்கிய கடமையாக இருப்பதாக சொல்லிக்கொண்டு நாம் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றோம். இந்த சுரேஷ் சாலே தரப்பின் சட்டத்தரணி நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே முன்வைத்த இந்த கருத்துக்கள், காரணங்கள் பற்றிய உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய கருத்து என்ன, கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள். மீண்டும் திங்கட்கிழமை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.